श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சில கிளாஸில் சில நாட்களாக திருமந்திரத்தில் உள்ள அந்த சொற்களுக்கும் பெண் பேச்சு, ஆழ்வாருடைய பெண் பேச்சுக்கும் என்ன அந்த சம்பந்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பிரணவம் சம்பந்த ஞானத்தை கூறுவதாலே, எம்பெருமானுக்கே இந்த ஜீவன் அடிமை என்று அந்த சம்பந்த ஞானத்தை கூறுவதாலே அது தோழி பேச்சாக சொல்லப்பட்டது. நம பதார்த்தமாக சொல்லப்பட்டது தாய் பேச்சு. அதாவது எம்பெருமானே உபாயம், அவனை தாண்டி இன்னொரு உபாயம் கிடையாது என்று அத்தியவசாயம், உபாயத்தில் அத்தியவசாயம், உபாயம் அவனே என்று நிச்சயித்து இருப்பது தாய் பேச்சாக நம பதார்த்தமாக கொள்ளப்பட்டது. பேற்றிலே துவரை, இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை விரைவில் அடைய வேண்டுமே என்ற அந்த துவரையால், அந்த அவசரத்தால் பேசும் பேச்சு நாயகி பேச்சாக, தலைவி பேச்சாக நாம் பார்த்தோம். அதுதான் பார்த்தோம். இப்போ இதில் தோழி பேச்சு பார்க்கும்போது நம்ம அந்த சம்மரி பார்த்துட்டோம். அதாவது அவனுக்கே இருப்பது, மற்றவர்களுக்கு அல்லாமல் இருப்பது, அவன் ஒருவனுக்கே இருப்பதுன்னு சொல்லி அந்த இது பார்த்துட்டோம். அதாவது 3 விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆசை அறுத்தது ஒன்று, அறத்தோடு நின்றது ஒன்று, இந்த 3இல் அனன்யாக சேஷத்துவம் தெரியும். அதாவது தனக்கும் உரியவள் அல்ல, பிறர்க்கும் உரியவள் அல்ல, எம்பெருமான் ஒருவனுக்கே உரியவள் என்பது தோழி பேச்சாக நம்ம பார்த்தோம். அது பிரணவார்த்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பதார்த்தமாக உள்ள அந்த தாய் பேச்சை பார்க்கும்போது அந்த பதிகங்கள் பார்த்துட்டே போனோமே தவிர அந்த சுருக்கத்தை நம்ம பார்க்கல. அதை இன்னைக்கு பார்த்துடலாம். அதாவது தாய் பேச்சிலையும் பார்க்கணும், அப்புறம் தலைவி பேச்சிலும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ தாய் பாசுரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தாய் பேச்சுங்கிறது நம்ம பதார்த்தமாக, அதாவது நாம் எம்பெருமான் ஒருவனையே உபாயமாக பற்ற வேண்டும். பேச்சிலே எவ்வளவு துவரை இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த பிரபன்ன குல மரியாதையை தாண்டி போகக்கூடாது என்பதாக. அது உலகியல் வழக்கத்தில் பார்த்தா, ஒரு நாயகனிடத்தில் மிகவும் ஈடுபட்ட நாயகி தன் தாய் பேச்சை கடந்து போவதாகவும் தாய் அவளை நிறுத்துவதாகவும் இருக்கக்கூடியதாக உருவகப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டது. அதை இப்போ நம்ம பார்த்தா அந்தந்த பதிகத்தில் என்ன பார்த்தோங்கிறது நமக்கு ஞாபகத்தில் கொண்டு அது எப்படி தாய் பேச்சாகும், எப்படி நம பதார்த்தமாகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக நம்ம பார்த்துக்கலாம். ஆகையால தாய் பாசுரங்கள் பக்கம் 177 ஆச்சார 2வது பிரகரணத்தில். அதில் வாடி மெலிந்து பித்தேறி ஏற பேசி கற்றிழந்து அகன்று சார்வதே வலித்தமை சாதனமாமோ என்று மாதா அஞ்சி முறைப்பட்டு முறையிடுகிற 7இல் அத்தியவசாயம் தெரியும். அத்தியவசாயம் அப்படின்னா அந்த உபாயத்தில் துணிவு.
எம்பெருமானே உபாயம் என்று துணிந்து இருப்பது. இதை தவிர இன்னொன்றை நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. இப்போ இந்த தாய்க்கு என்ன பயம் வருதுன்னா, இப்படி இந்த தலைவியானவள் அந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு இருக்கிறாளே, இவள் ஒரு சமயம் அவனை அடைவதற்காக உபாயத்தில் ஈடுபட்டு விடுவாளோ அப்படிங்கிற அச்சம் அது தாய்க்கு ஏற்படுகிறது. அதைத்தான் அவள் அஞ்சு முறைப்பட்டு முறையிடுது. பயப்படுறா, ஐயோ இந்த மகளானவள் இந்த பிரபன்ன குல மரியாதை மீறி போய் உபாயத்தில் ஈடுபட்டு விடுவாளோ என்கிற அந்த பயம். அந்த பாசுரங்களிலே அத்தியவசாயம் தெரியும். அந்த பேற்றிலே துறை இருந்தாலும் நாம் முறை தப்பாமல் இந்த உபாயத்தில் துணிவோடு இருக்க வேண்டும் என்பது இந்த தாய் பாசுரங்களிலே தெரியும் அப்படின்னு பார்க்குறோம். அதில் முதல்ல வாடி அதில் ஆடி ஆடி அகம் கரைந்து நான் பார்த்தோம் இல்லையா, நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாடும் என் வாணுதலே அப்படின்ட்டு என்னுடைய மகள் எப்படி நரசிங்கா என்று பாடி பாடி ஆடி ஆடி அகம் கரைந்து இருக்கிறாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அந்த அவதாரிகள் என்ன பார்த்தோம்னாக்கா, அடியார்களோடு கூட பெறாமை, அதனால் அந்த தலைவி இப்படி பாடுகிறாள் அப்படின்னு பார்த்தோம். அடியார்களை கூடாமல் இருப்பதற்கு அடியார்களிடம்லாம் கேட்க வேண்டும், ஏன் நரசிங்கனை அழைக்கிறாள் என்றால், சொத்து தன்னுடைய விலை உயர்ந்த ஆபரணங்கள் பறிப்போனால் அதை அரசனிடம் தானே முறையிட வேண்டும். அதே போல அடியார்களை கூட பெறாமையை நாம் எம்பெருமானிடமே முறையிட வேண்டும் என்று சொல்வது. அதனால்தான் அதில் வாடி அப்படிங்கிறத ஆடி ஆடி என்கிற 2-4 திருவாய்மொழியிலே வாடி வாடும் என்கிறபடியே அடியார் குழாங்களை உடன் கூட பெறாமையாலே வந்த துன்பத்தாலே கொம்பை இழந்த தளிர்கொடை போல வாடி, இப்படி என்னுடைய மகள் இருக்கிறாள் அப்படின்ட்டு தாய் பேச்சாக இது சொல்லப்பட்டது. அடுத்தது மெலிந்து வாடி மெலிகிறாள் அப்படியே, அது பாலனா ஏழுலகு அந்த பாதிக்கத்தில் நம்ம பார்த்தோம். அவன் ஆளிலை மேலே படுத்து கொண்டிருக்கிறானே, அப்பொழுது சூடியிருந்த அந்த திருத்துழா எனக்கு வேணும் என்று என் மகள் கேட்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். பாலனா ஏழுலகு என்ற திருவாய்மொழியில் கண்ணன் கழல் துழாய் பொன்செய் பூண் மென்முலைக்கு என்று மெலியும் என்கிறபடி கை கழிந்தவர்க்கு ஆசைப்பட்டு மெலிந்து, எப்போவோ நடந்த பிரளயம், அவன் அப்போ ஆளில படுத்திருந்த போது அவன் திருத்துழாய் சூடி இருந்தானா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த திருத்துழா எனக்கு வேணும் என்று என் மகள் கேட்கிறாள் அப்படின்ற தாய் பேச்சாக அது இருந்தது. 3வது பித்தேரின்னா மண்ணை இருந்து துழாவி, அதாவது எம்பெருமானுக்கு போலியானவற்றை எல்லாம் நினைத்து மண்ணை பார்த்து இந்த மண் வாமனன் மண், ஆகாசத்தை காட்டி அங்குதான் அவன் வைகுந்தம் இருக்கிறது என்று அவள் மெலிந்தாள் என்று. மண்ணை இருந்து துழாவி 4 என்கிற திருவாய்மொழியிலே என் பெண் கொடி ஏறிய பித்தே என்றபடி ஒப்புமை உள்ள பொருள்களையும் அப்பொருள்களோடு சம்பந்தப்பட்ட பொருள்களையும் அவனாக நினைத்து பிச்சேறி கிடந்தபடி, ஆகாசத்தை பார்க்கறது, காற்றை பார்க்கறது, மண்ணை பார்க்கறது, ஆகாசத்தை பார்த்து இது அவனோ என்று போலிகளை கண்டு இவள் பித்தேறி கிடக்கிறாள் என்று சொன்னது தாய் பேச்சாக இருந்தது. அப்புறம் ஏறப்பேசி, இந்த ஏறப்பேசியில் தான் தன்னையே பகவானாக அனுகரித்து கொண்டு அனுகாரம் செய்து கடல் ஞானம் செய்தேன் யானே என்னும் அப்படின்னு அந்த பாசுரங்களை சொன்னது. அப்போ தாய் பகவான் இவன் மீது ஆவேசித்தாளோ அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இது அனுகாரம், அதாவது இந்த பிரிவாற்றாமை தரிக்க முடியாமல் தானே அனுகரித்து தரித்தாள் அப்படிங்கிறத இந்த ஏறப்பேசி இந்த கடல் ஞானம் என்கிற அந்த பதிகத்தில் நம்ம பார்த்தோம். அப்புறம் கட்டிழந்து மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு 6 என்கிற திருவாய்மொழியிலே கற்புடையாட்டி இழந்தது கட்டே, அதில் என்னெல்லாம் தன்னுடைய மகள் இழந்தாள் அப்படிங்கிறத சொல்லிட்டே வராங்க. இந்த தலைவி என்ன நினைக்கிறா, அவனுக்கு என்ன வேண்டாம் போல இருக்கு, அவனுக்கே என்ன வேண்டான்னு என்னுடைய மாமை என்னுடைய கட்டு என்னுடைய கற்பு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெறுத்து என் மகள் பேசுகிறாள் அப்படிங்கிறத நம்ம இந்த கட்டு இழந்து அப்படிங்கிற மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு என்கிற அந்த பதிகத்தில் பார்த்தோம். அப்புறம் அகன்று அதில் உண்ணும் சோறும் பருகு நீரும் அந்த திருவாய்மொழியிலே இன்று எனக்கு உதவாத அகன்ற, அதில் தாயார் என்ன சொல்கிறா, இவ எனக்கு ஒரே பொண்ணு, இவ தான் எனக்கு உசா துணையாக இருப்பாள் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ என்ன பண்ணா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே அப்படின்ட்டு திருக்கோளை நோக்கி அவள் தனியாக நடந்து சென்று விட்டாள். ஆகையால் எனக்கும் உசா துணை இல்லாமல் போயிற்று என்று தாய் சொன்னதாக அந்த பதிகத்தில் பார்த்தோம். உண்ணும் சோறு என்கிற திருவாய்மொழியிலே இன்று எனக்கு உதவாது அகன்ற,
என்கிறபடியே தன்னை பிரிந்து துன்பப்படுகின்ற இந்த ஆபத்து நிலையில் எனக்கு உதவாது போனாள் என்னும்படி அகன்று அம்மாவை கூட விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிறபடி. சார்வதே வலித்தமை கங்குலும் பகலும் என்ற திருவாய்மொழியில் சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை என்கிறபடியே அவனை கிட்டி அவன் திருமுன்னரே முடிய வேண்டும் என்று உறுதி பூண்டவை. கங்குலும் பகலும் எங்க நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், ஆழ்வார் திருநகர்லேருந்து கொண்டாந்து இங்கே போட்டாங்க திருவரங்கத்தில். அந்த திருமணத்தோடு நடுவில் போட்டு இங்கேயே முடிவது என்று உறுதி பூண்டு விட்டாள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு, கங்குலும் பகலும் என் மகள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும்ட்டு கண் துயில் அறியாள் அப்படின்ட்டு இப்படி மோசமான நிலைக்கு வந்தாச்சு. ஒன்னா நீ காட்சி தரணும், இல்லாட்டி இவள் முடிந்து போவாள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையில இவள் திறத்தே என் நினைத்தாய், இப்படி ஆயிட்டா. ஸோ உன் மனசுல இவளை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எம்பெருமான் அவளுடன் கலந்தான் அப்படின்ட்டு அந்த பதிகத்துல பார்த்தோம். ஆகையாலே சாதனம் ஆகுமோ, உபாசகருக்கு பரபக்தி தசையில் உண்டாம் வாட்டம் மெலிதல் முதலியவன்கள் போல சாதனத்தில் முதலிடுமோ என்று அஞ்சினாள் இந்த தாய். இப்ப தாய் என்ன, நம்ம பதார்த்தம் என்ன, எம்பெருமானை தவிர இன்னொன்றை நாம் உபாயமாக பற்றோம் என்பது. இப்ப இந்த பொண்ணு படுற கஷ்டம், இவள் மெலிவது, இவள் வாடுவது, இதெல்லாம் பார்க்கும் போது உபாசகருக்கு பரபக்தி தசையில் உண்டாகும் வாட்டம். உபாசகர்கள்லாம் உபாயத்திலே ஈடுபடக்கூடியவர்கள். அவர்களுக்கு அந்த பரபக்தி தசை, பரபக்தி பரஜானம் பரமபக்தி அந்த தசையில வரும்போது அவர்களுக்கு ஏற்படும் வாட்டம் மெலிவு அதெல்லாம் தன் மகள் திறத்தில் ஏற்படுவதை கண்டு இவள் ஒரு சமயம் உபாயத்தில் மூழ்கிறாளோ, நம்முடைய பிரபன்ன கல மரியாதை மீறுகிறாளோ அப்படிங்கிற பயம் தாயாருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. மாதா அஞ்சி முறைப்பட்டு சாதனம் ஆகுமோ என்று மாதா அஞ்சி முறைப்பட்டு தாயானவள் அஞ்சி அவனையும் வினவ வந்தவர்களையும் குறித்து வாடா நின்றாள் மெலியா நின்றாள் என்பதை போல முறைப்பட்டு இவள் படுற பாட்டை பார்த்தாக்கா எங்க இவள் உபாயத்தில் போய் விடுவாளோ என்று அஞ்சுகிறாள் என்ற தாயார். முறையிடுகிற ஏழில் இந்த 7 பதிகங்கள் இப்ப நம்ம பார்த்த 7 பதிகங்கள்ல முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே, அது திருவிருத்தம் 62வது பாசுரத்துல என்கிறபடியே அத்தலையில் கிருபை ஒழிய இவள் பக்கலில் உள்ளவை ஒன்றுமே உபாயம் அன்று ஆன பின்பு இப்படி துடிக்க விட்டிருக்கை உம்முடைய கிருபைக்கும் பாதுகாக்கும் தன்மைக்கும் போருமோ அதாவது தகுமோ என்று கூப்பிடுகிற 7 திருவாய்மொழிகளிலும். இப்ப இதுல என்னன்னாக்க, முறையோ இது அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே, இது உனக்கு எப்படிப்பா நியாயம்? நீ தங்களை நம்பி தங்களுடைய முயற்சியை நம்பி உபாயத்தில் இப்போ ஈடுபடுபவர்கள்கிட்ட நீ உன் இஷ்டம், உன் திருவிழம், அவருடைய உபாயம் போதுமோ அவருடைய சாதனை போதுமோ என்று யோசித்து நீ பலன் கொடுக்கலாம். ஆனா இங்கு அப்படி இல்லையே, உன்னையே உபாயமாக பற்றி மற்றொன்றை நினைக்காம நாங்கள் இருக்கிறோம். அப்படி உன்னுடைய கிருபை ஒழிய இங்கே வேற வழியே இல்லை, வேறு மார்க்கமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணை நீ இப்படி நிறைய விடலாமோ என்று தாயார் இங்கே முறையிடுகிற இந்த 7 பதிகங்கள்ல அத்தியவசாயம் தெரியும். அத்தியவசாயம் தெரியும் என்ன, எம்பெருமானே உபாயம் என்று துணிந்து இருக்கக்கூடிய அந்த பண்பு. ஸோ இந்த 7 பதிகங்களிலே தாயார் ஒரு பக்கம் தன்னுடைய மகள் படுற பாட்டை பார்க்குறா, அதே டைம்ல அவளுக்கு பயம், இவள் இப்படி இந்த மிதமிஞ்சிய இந்த துவரையாலே ஒரு சமயம் உபாயத்தில் போய் விடுவாளோ, அது இந்த நம பதார்த்தத்துக்கு பொருந்தாதே, பிரபன்னகுல மரியாதைக்கு பொருந்தாதே என்று அஞ்சி கூப்பிடுகிற இந்த 7 பதிகங்களில் நம்ம தாய் பேச்சை பார்க்கிறோம். அப்படிங்கிறபடி உபாயத்தில் உறுதி தோன்றும் எனப்பட்டது. இதனால் தாயார் கூற்றாக உள்ள 7 திருவாய்மொழிகளிலும் உபாயத்தில் உறுதி பூண்டிருக்கும் நிலையிலே எழுந்த பேச்சுக்கள் என்னுமிடம் தோன்றும். ஆகையால நம பதார்த்தமாக இருக்கக்கூடியது தாய் பேச்சு. தாய் பேச்சு என்னன்னா உபாயத்தில் துணிவு, அத்தியவசாயம், அவனே தான் உபாயம், இன்னொன்று கிடையாது. எத்தனை பேச்சிலே வரை இருந்தாலும் உபாயத்தில் போவது சரணாகதனுக்கு அழகல்ல அப்படிங்கிறத அந்த இதுல நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தலைமகள் பாசுரங்கள். இதுதான் 17 பதிகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒன்றுன்னா இங்க பார்த்துக்கலாம். தலைமகள் பாசுரங்கள். புத்திரி பலகால் ஆள் விட்டு ஆற்றாமை சொல்லி கவராதவை விட்டு இறைக்க மடல் எடுத்து கண் புதைய போக்கற்று
ஒரு நெஞ்சில் எழ கூடு நாள் தேடி தாழ்ந்ததற்கு ஊடி உசாத்துணை அற்று சூழவும் பகைமுகம் செய்ய தடை நில்லாதே புயக்கற்று மாலையும் காலையும் பூசலிடுகிற 17 துவரை தெரியும். துவரைனா மிதமிஞ்சிய ஆவல், பொறுக்க முடியாத ஆவல், அவனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற அந்த வெறின்னு கூட சொல்லலாம். அதுதான் தலைமகள் பேச்சு. அதுதான் நாராயணாய பதமாக இருக்கக்கூடிய அந்த பாசுரங்கள். அது என்னென்னு ஒன்றுன்னா பார்த்துக்கலாம். புத்ரி, புத்ரினா மகள், அந்த தலைவி, அந்த தாயாருடைய புத்ரி பலகால் ஆள் விட்டு, முதல்ல பலகால் ஆள் விட்டு என்னெல்லாம் செய்கிறான்னா, அஞ்சிறைய மடனாராய், இந்த பறவைகளை தூது விடுற பாசுரம் பார்த்தோம். அப்புறம் வைகல் பூங்கழிவாய் வந்து அங்கேயும் பார்த்தோம், அங்கேயும் தூது விடுறத பார்த்தோம். பொன்னுலகு ஆளீரோ எங்கானல் அங்கழிவாய், இந்த பதிகங்களில் என்கிற 4 திருவாய்மொழிகளிலும் அவன் வருகிற வரையிலும் இருந்து பார்ப்பதற்கு பொறுமை இல்லாமல் பதறி தூது விட்டாள். தூது விட்டதை பார்த்தோம். நம்ம இது விவரமாக பார்க்கல, ஏன்னா தூது நம்ம 3ஆம் பிரகரணத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம விவரமாக பார்க்கல. தூது அந்த பதிவத்தை நம்ம பார்ப்போம். அதை ஆகையாலே இங்கே என்னன்னாக்கா, தாய் தடுக்கிறாள், ஆனால் தலைவி அந்த நாராயண பதமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த துவரை, அந்த பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஆழ்வாருக்கு இருக்கிற அந்த பிரக்ஞாவஸ்தையாலே அவர் அந்த எல்லையை மீறி போக துடிக்கிறார். அப்போ முதல்ல தூது விடுவது தான் இந்த பெண் பேச்சாக இருக்கிறது. அவன் வருகிற வரையிலும் இருந்து பார்ப்பதற்கு பொறுமை இல்லாமல் பதறி தூது விடுதல். அப்புறம் ஆற்றாமை சொல்லி, வாயும் திரையுகளும் என்கிற திருவாய்மொழியில் ஆற்றாமை சொல்லி அழுவோமை என்கிறபடியே எல்லா பொருள்களும் பகவானை பிரிந்த காரணத்தால் நோவுபடுகின்றவையாக கருதி அவற்றை தம்மை போன்று துக்கம் உடையவளாக கொண்டு அழுதாள். இது பார்க்குறான். நாரை அது வெளுத்து கிடக்கும், அது தண்ணிலே நின்று இருக்கிறத பார்த்து, நீ பகவானை பிரிந்தால் இப்படி வெளுத்து கிடக்கிறாயா அப்படின்னு கேட்கறது. கடல் அலைகள் வந்து போகும்போது நீ எம்பெருமானை பெற துடிக்கிறாயா அப்படின்ட்டு இந்த அச்சேதனங்கள் எல்லாம் தன்னை போலவே பகவானை பிரிந்து துன்பப்படுவையாக நினைத்து அழுதாள். அதுதான் அந்த ஆற்றாமை சொல்லி அழுதது. இந்த அச்சேதனங்களும் கூட என்னை போலவே பகவானை பிரிந்து துக்கப்படுகின்றனவோ என்று அவள் நினைத்த பதிகங்கள் அது பார்த்தோம். அப்பொழுது கவராதவை விட்டு, அதாவது ஏராளும் இறையோனும் என்ற திருவாய்மொழியில் மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலம் என்கிறபடி அவன் விரும்பாதவற்றை வெறுத்தாள். குறைவிலம் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் என்னென்னா, அவன் கவராத எங்களுடைய இந்த எங்களுடைய மணி மாமை, எங்களுடைய நிறமாகட்டும், எங்களை கற்பாகட்டும், இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருளுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத அந்த பதிகத்தில் பார்த்தோம். கவராதவை விட்டு, அவன் கவரவில்லை, அவனுக்கு வேண்டான்னா இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விட்டதை பார்த்தோம். அப்புறம் இறைக்க மடல் எடுத்து, அந்த மடல் ஊர்தல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு பனையோரை எடுத்துட்டு அவனுடைய படத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு குதிரியாய் ஊர்வேன் மடல்ட்டு பெண்கள் செய்யத்தகாத ஒரு காரியம், அதை மடல் ஊர்ந்தே தீருவேன் என்று பிடிவாதமாக மடல் ஊர்ந்ததை பார்த்தோம். மாசரு சோதி என்ற திருவாய்மொழியில் நாடும் இறைக்குவே யாம் மடல் ஊர்தும், கண்டிப்பாக நான் மடல் ஊர்வேன் என்றபடி பல உலகம் இறைக்கும்படி மடல் ஊர்வேன் என்று சொன்னாள். தகாத செயல்களை செய்து கொண்டு குதிரியாய் அடங்கா பெண்ணாக நான் மடல் ஊர்வேன் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். அடுத்து கண் புதைய போக்கற்று, ஊரெல்லாம் துன்றி என்று திருவாய்மொழியில் பின்னின்ற காதல் நோய் நெஞ்சம் பெரிதிடுமால் முன்னின்று இராவொழி கண் புதைப்பு மூடிற்றாள் என்கிறபடியே காதல் நோயும் இரவாகிய கல்பமும் ஒரே காரியத்தில் நோக்குள்ளவையாக சூழப் பெருகையாலே போக்கடி அற்றாள். அதாவது பிரிவாற்றாமை ஒரு பக்கம், அந்த விடியாத இரவு ஒரு பக்கம், கல்பம் போல் நீண்டு கொண்டே போனது அந்த இரவு பார்த்தோம் இல்லையா. அந்த இரவு 2 விதத்தில், அதாவது எம்பெருமான் வரமாட்டான் ஒரு துயரம், இந்த இரவிலே அவன் ஒரு சயம் வந்தாலும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது, அந்த மாதிரி ஊழிக்காலம் போரே இருக்கிறதே இந்த இரவு என்று இரவிலே கண் புதைய போக்கற்று, வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி இருந்தது அந்த பதிகத்தில் பார்த்தோம். அப்புறம் ஒரு நெஞ்சுள் எழ, அதுக்கப்புறம் என்னென்னா, எம்பெருமான் தன்னுடைய வடிவை காட்டித்தர திருக்குறுங்குடியிலே போய் அந்த அழகை பார்க்க
இவர்கள் தாய்மார்களும் தோழிமார்களும் இவ்வளவு ஈடுபடக்கூடாது என்று சொல்ல, என்னை இங்கே கூட்டி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியதே நீங்கள் தானே என்று சொல்வது போன்ற எங்கனேயோ அன்னை மீர்காள் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் பார்த்தோம். என்ற திருவாய்மொழியில் சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உரு என் நெஞ்சிலே எழும் என்கிறபடி ஒளி அலைகளின் நடுவே ஊகித்து காணப்படுகின்ற இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாத திருவுருவம் அன்பு இன்மையும் சமமாம்படி உருவெளிப்பாடாய் நெஞ்சிலே பிரகாசிக்க. இது பார்த்த மாதிரியும் இல்லை, பார்க்காத மாதிரியும் இல்லை. ஆனால் அவர் மனசில் அழகாக தெரியுது. நம்மாழ்வாருக்கு நன்றாக அந்த உருவெளிப்பாடு தெரிகிறது. ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் நெஞ்சு கொண்டு நீர் நோக்கின், என் மனசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை விட்டுட்டு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக என்னை நீங்கள் கடிந்து கொண்டு அடக்க முயல வேண்டாம் அப்படிங்கிறத அந்த எங்கனேயோ அன்னை மீர்காள் அந்த பதிகத்தில் பார்த்தோம். அடுத்து கூடு நாள் தேடி எப்போதான் எம்பெருமானுடன் கூட பெறுவதோ அப்படிங்கிறத மானே நோக்கு நல்லீர் என்ற திருவாய்மொழியில் திருவல்லவாழ் வரையும் கோனாரை அடியேன் அடி கூடுவது என்று கொள் என்கிறபடி பார்த்தோம். நம்மால் வர 5 இடத்துல சரணாகதி பண்ணார். அதில் ஒன்று தான் திருவல்லவாழ். திருவல்லவாழில் போய் அங்கே கோயில் வரைக்கும் கூட போக முடியாமல் தான் அந்த சோலையிலே அமர்ந்து கொண்டு தோழிகளை போய் எம்பெருமானை பார்த்து அவனை சேவித்து அந்த திருவடி நெற்றியிலே படுமாறு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கே எம்பெருமானை என்று கூடுவதோ என்று கூடு நாள் தேடி அங்கே இருந்தார். அதுக்கப்புறமும் காலம் தாழ்ந்தது. எம்பெருமான் அப்பொழுதும் வரவில்லை. தாழ்ந்ததுக்கு ஊடி. அப்போதான் ஊடல் பாசுரங்கள். மின்னிடை மடவார் என்கிற திருவாய்மொழியில் போகு நம்பி என்று பிரணய ரோஷத்தாலே ஊடி. அவன் வரலைங்கிறத அந்த பிரணய ரோஷம் ஊடல் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த பிரணய ரோஷத்தாலே ஊடியது அந்த இதில் பார்த்தோம். மின்னிடை மடவார் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் பார்த்தோம். அப்புறம் உஷா துணை அற்று வருந்தியது. அந்த உஷா துணைங்கிறது விவரமாக பார்த்தோம். இந்த நெஞ்சினார் அங்கே சென்று விட்டார், நான் போய் அவன் கவர்ந்து சென்ற மாமை முதலையாவனற்று நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று போன நெஞ்சினார் அங்கே நின்று விட்டார். ஆகையால் எனக்கு இப்போ உஷா துணை இல்லை. நித்தியசூரிகளோடும் உஷா துணை இல்லை, சம்சாரிகளோடும் இல்லை, எல்லாவற்றும் களவாடி கொண்டு போகிற அந்த எம்பெருமானோடும் எனக்கு உஷா துணை இல்லை. என் நெஞ்சு மட்டுமே எனக்கு உஷா துணையாக இருந்தது. அதுவும் இப்போ அங்கே அவனிடம் சென்று விட்டதால் இப்போ அதுக்கே விட வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கிறது என்று உஷா துணையற்று வாடினாள். வெள்ளை சிறிசங்கு என்ற திருவாய்மொழியில் என் நெஞ்சினாரும் அங்கே ஒழித்தார். போயிட்டு வரேன்னு சொன்ன என் நெஞ்சும் இன்னும் வரவில்லை. இனி யாரை கொண்டு என் உசாகோ, இனி யாரோடு நான் பேசி உஷா துணையாக கொள்ளுவேன் என்றபடி அவனால் கவரப்பட்ட மனத்தினை உடையவளாகியாலே உஷா துணையும் இன்றி நெஞ்சும் அவன் கவர்ந்து சென்று விட்டதால் இவளுக்கு உஷா துணை இல்லாமல் போயிற்று. சூழவும் பகைமுகம் செய்ய ஏழையர் ஆவியுண்ணும் என்னும் திருவாய்மொழியில் கண்ணன் கோளிழை வன்முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றதே என்றபடி உருவ வெளிப்பாட்டாலே துன்புறுத்தும் பொருள்களை ஒருமுகமாய் நலிய. அதாவது அவனை போன்ற போலியாக இருக்கும் அந்த பொருள்கள் எல்லாம் ஒருமுகமாக சேர்ந்து நலிகிறது அந்த தலைவி. சூழவும் பகைமுகம் செய்ய அப்படிங்கிற அந்த இதில். அப்புறம் தடை நில்லாதே நங்கள் வரிவளை என்கிற திருவாய்மொழியில் காலம் பல சென்று காண்பது ஆணை உங்களோடு எங்களிடம் இல்லை என்றபடி நலம் சொல்கிற தாய்மார் தோழிமார்களையும் மீறி. இதில் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் தோழிகளும் தாய்மாரும் இது நமக்கு முறை அல்ல, அவன் வரும்போது வருவான், ஆறி இருக்க வேண்டியதுதான் நமக்கு ஸ்வரூபம் என்று சொன்னாலும் அதை கேட்காமல் என்ன காலமானாலும் எந்த முயற்சி செய்தாலும் நான் அவனை அடைந்தே தீருவேன் என்று அங்கே நான் அவனுடைய திருநாமங்களை பாடினாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அச்சுதன்னா என்ன, நாராயணன்னா என்ன, ஹரி அப்படின்னா என்ன, அதெல்லாம் இந்த திருநாமங்களை அவன் ஏன் வைத்து கொண்டிருக்கிறான். அச்சுதன் என்றால் அவன் என்னை நழுவ விடக்கூடாது. அந்த மாதிரி சொல்லி அந்த திருநாமங்களை சொல்லி நான் அவனை அடைந்தே தீருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் கால்களை கட்டி கொண்டாவது என்னுடைய தலைகளை நான் அறுத்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை நம்ம பார்த்தோம். அதாவது காலம் பல சென்றும் காண்பது ஆணை, நான் அவனை பார்க்காம வரப்போறதில்லை, உங்களோடு என் இடம் இல்லை, இனி உங்களுக்கு நீங்கள் இருந்தால் இருங்க, இல்லாட்டி போங்க அப்படின்ட்டு தாயாரையும் தோழிமார்களையும் சொல்லிவிடுகிறாள். அதுக்கப்புறம் புயக்கற்று இன்னுயிர் சேவலும் என்ற திருவாய்மொழியில் இழை நல்ல ஆக்கையும் பையவே புயக்கற்றது என்கிறபடி வாடி வதங்கினார். கொஞ்சம் கூட அங்கே ஈரப்பசையே இல்லாதபடி ஆயிற்று என்கிறபடியே
போலியான பொருள்களை கண்டு நொந்து முடிகையில் துணிந்தவளாய் இன்னுயிர் சேவலும் என்ற திருவாய்மொழியில் இழை நல்ல ஆக்கையும் பையவே புயக்கற்றது என்கிறபடியே போலியான பொருள்களை கண்டு நொந்து முடிகையிலே துணிந்தவளாய். இதில் அந்த பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருப்பதை பார்த்து நீங்களும் இப்படி இருந்து என்னை நலிகிறீர்களே என்று வருத்தப்பட்டு புயக்கற்று எந்த விதமான ஒரு நீர் பசையே இல்லாமல் புயக்கற்று முடிவதற்கு துணிந்தாள். அதுக்கப்புறம் மாலையும் காலையும் பூசல் அடிக்கின்ற இந்த மாலை பூசல் என்ன காலை பூசல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது ஞானம் பிறந்த பிறகு இந்த இருள் தரும் ஞானத்திலே இருக்க ஒண்ணாதபடி ஏற்படுகிற கஷ்டம் தான் மாலை பூசல்னு பார்த்தோம். காலை பூசல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருமந்திரத்துடைய அர்த்தமாக நீ எனக்கேகவாகவும் இருக்கலாம், ஆனால் அதுக்கும் மேற்பட்டு எங்களோடையும் கலக்கலாம், மற்றவர்களோடையும் கலந்திருக்கலாம், உன்முகத்தில் மலர்ச்சியே எங்களுக்கு குறி என்கிற அந்த பாரதந்திரியை காட்டுவதாலே காலை பூசல் என்பது திருமந்திரார்த்தமாக இருப்பதை நம்ம பார்த்தோம். மல்லிகை கமல் தென்றல் என்கிற திருவாய்மொழியிலே மாலை காலத்தில் பசுக்களில் முற்கொழுந்தில் கிருஷ்ண தாரா காணாமல் துன்புறுத்தும் பொருள்களாலே நலிவுபட்டு வேய்மறு தோழினை என்கிற திருவாய்மொழியாலே காலை பொழுதிலே கிருஷ்ணன் பசுமேய்க்க போவானாக எண்ணி அவன் முகத்தை பார்த்து நீ பசுமேய்க்க போனால் நலியக்கூட பொருள்கள் நலியா நின்றன என்று கூப்பிட்டு போகின்ற மாலை பூசல அவன் வரதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. காலை பூசல கண்ணன் கூடவே தான் இருக்கிறான், ஆனாலும் இவன் போனா வர லேட் ஆகுமே, வரத்துக்கு வேண்டி நீ போகவே வேண்டாம், நீ மாடு மேய்க்க போக வேண்டாம், போனால் அங்கே அசுரர்கள் உன்னை வதை செய்திருவார்கள், ஆனால் போக வேண்டாம் என்று அவன் தலை மீது கை வைத்து ஆணை வைக்க சொல்லி, சரி அது விட்டாலும் என்னை விரும்பும் ஆயப்பெண்கள் இருக்கிறார்களேன்னு சொல்லும்போது அவர்களை நீ இங்கே வரவழைத்துக்கொள், நீ அவர்களோடு கூடியிருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், என்ன வேணால் செய்யலாம், ஆனால் எங்கள் கண்வட்டத்திலேயே நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வேய்மறு தோழினை அப்படிங்கிற இந்த காலை பூசலாக பார்த்தோம். ஆக இது எல்லாமே தலைவி பேச்சா வந்துடுது. 17 இந்த 17 பதிகங்கள் என்ன தெரியும்னா துவரைன்னா அவசரம், எம்பெருமானோடு கூட பெற வேண்டும் என்கிற அந்த அவசரம் தெரியும். 17 பதிகங்களில் அந்த துவரையாகப்பட்டது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கூறிய 17 திருவாய்மொழிகளிலும் பேற்றிலே பதற்றம் தோன்றும் எனப்பட்டது. இதனால் தலைவி கூற்றான 17 திருவாய்மொழிகளிலும் பேற்றில் பதற்ற நிலையில் பேசும் வார்த்தைகள் என்னுமிடம் தெளிவாம் என்றபடி. ஆக இந்த பேற்றில் வரைங்கிறதுனால இது தலைவி பேச்சு நாராயண பதமாக இருக்கக்கூடியது. அந்த பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு ஆழ்வார் பெண் பேச்சு பேசுகின்ற பிரக்ஞாவஸ்தையிலே தலைவி நிலையிலே பேசியது இந்த 17 பதிகங்கள், தாய் நிலையிலே பேசியது 7 பதிகங்கள், தோழி நிலையிலே பேசியது 3 பதிகங்கள். அது நம்ம சின்னதாக ஒரு காலம் போட்டிருக்கிறோம், அது பார்த்து அது பக்கம் 181. சூத்திரம் 133 134 ஆகியவற்றில் விவரிக்கப்பட்ட விஷயங்களின் சுருக்கம் சும்மா ஒரு கிளான்ஸில் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ திருமந்திரம் கொடுத்துருக்கோம், அப்புறம் பிரணவம், நமபதம், நாராயண பதம், இப்படி ஹாரிசான்டலில் போகுது. எப்படி பார்த்தீங்கன்னா பெண் பேச்சு பேசும் நிலையில் பிரணவத்துக்கு சரியாக வர்றது தோழி, நமபதத்துக்கு சரியாக வர்றது தாயார், நாராயண பதத்துக்கு சரியாக வர்றது தலைவி. அதில் உணர்த்தப்படும் பொருள் என்னன்னு பார்த்தாக்கா பிரணவத்தாலே தோழி பாசுரத்தாலே உணர்த்தப்படுவது சம்பந்த ஞானம் இல்லையா. ஊமா அகாரத்தாலே அறியப்படும் எம்பெருமானுக்கே உரியது, மகாரத்தால் அறியப்படும் ஜீவாத்மான சம்பந்த ஞானம். அப்புறம் நமபதம் தாயார் பேச்சாக இருப்பதில் உபாயத்தில் துணிவு, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வல்லேன் அல்லன், நீயே உபாயமாக வேண்டும் என்பது. அடுத்தது நாராயணாய பதத்தில் பார்த்தீங்கன்னா தலைவி பேச்சு பேற்றில் பதற்றம், அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய குணங்கள் பார்த்து அவனை அடைய வேண்டும் என்ற துவரை அது தலைவி பேச்சாக நாராயணாய பதத்தால் காட்டப்படுகிறது. ஆழ்ந்த பொருள் இது மேற்பொருள். ஆழ்ந்த பொருள் என்ன? அனன்ஹாரியத்துவம், அதாவது அவனை தவிர இன்னொருத்தருக்கு உரியதாக இல்லாமல் இருக்கும் அந்த அனன்யார்ஹத்துவம், அதுதான் பிரணவத்தில் தோழி பேச்சால் காட்டப்படுவது. அப்புறம் அத்தியவசாயம், இவனே உபாயம், வேறொரு உபாயம் இல்லை என்று காட்டுவது நம பதார்த்தம், அது தாய் பேச்சாக இருப்பது. அப்புறம் துவரை, பேற்றிலே துவரை அவசரம், அது தலைவி பேச்சாக நாராயணாய பதத்தால் காட்டப்படுகிறது. பாசுரங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா
இங்கே வந்து பாசுரங்கள்ங்கிறது தப்பு, அதை அழிச்சிட்டு பதிகங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. பாசுரங்கள் தப்பு, பதிகங்களின் எண்ணிக்கை தோழி பேச்சாக இருப்பது 3 பதிகங்கள், தாய் பேச்சாக இருப்பது 7 பதிகங்கள், தலைவி பேச்சாக இருப்பது 17 பதிகங்கள். ஸோ மொத்தம் எவ்வளோன்னா 27 பதிகங்கள் வந்து அந்த நம்மாழ்வாருடைய அந்த பிரக்ஞாவஸ்தை, அதாவது தோழி, தாய் மற்றும் தலைவி என்ற 3 பிரக்ஞாவஸ்தைகள், 3 நிலைகள், அந்த மனநிலை வந்து அப்படி பெண் பேச்சாக அவர் பேசியது. மொத்தம் இந்த எவ்வளோ 17 + 3 20 27 பதிகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாசுரங்கள் மட்டும் இது பண்ணிவிட்டு பதிகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம எப்படி வந்து அந்த திருமந்திரத்திற்கும் ஆழ்வாருடைய அந்த பெண் பேச்சுக்கும் எப்படி அந்த இயல்பு இருக்குங்கிறத நம்ம நல்ல விரிவாகவே பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்த ஸ்லோகம் இது கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த சூத்திரம் 135. இப்போ இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இது மேலே வந்து இந்த புக்கு மட்டும் நம்ம ஆச்சாரியர்களை மட்டும் ஃபாலோ பண்ணவே போதும். தோழி என்றும் தாய் என்றும் சொல்வது சம்பந்த ஞானத்தையும் உபாயத்தில் துணிவினையும் கூறுகிறது என்கையில் தோழியர், அன்னையர் என்று பன்மை சொற்கள் எதற்காக என்பதற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. தோழி, தாய் அப்படின்னு ஒருமையில் சொல்லலாம்ல, சிங்குலர்லேயே சொல்லலாம். தாய் ஒருத்தி தானே, தோழி ஒருத்தி தானேன்னு. அப்படி இல்லாமல் தாய்மார்கள், தோழிமார் அப்படின்னு பன்மையில் ஏன் சொல்கிறோம், ப்ளூரலில் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சூத்திரத்தில் விளக்கம் தரப்படும். என்ன அப்படின்னா, தோழிமார், அன்னையர் என்று பன்மை ரக்ஷகத்வாதி பந்த வாத்சல்யத்வாதி விவசாய புத்தி பேதத்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பன்மையில் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் விளக்குறாங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். தோழிமார் என்கிற பன்மை ரக்ஷகத்வாதி பந்த புத்தி பேதத்தாலே, ரக்ஷகத்வாதி பந்த புத்தி பேதத்தாலே. அன்னையர் என்ற பன்மை வாத்சல்யாதி விவசாய புத்தி பேதத்தாலே. இது ஏன் இந்த ப்ளூரலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்ல போகிறாங்க. இப்போது தோழிமார் என்கிற பன்மை ரக்ஷகத்வாதி பந்த புத்தி பேதத்தாலே அப்படின்னு சூத்திர வரிகள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பாசுர சொற்றொடர்கள் அதுக்கு காட்டுற பாசுரம் என்னன்னாக்கா, தோழிமார்களும் பன்மையில் இருக்கு இல்லையா, தோழிமார்களும், அப்புறம் தோழியரும், தோழிமார் விளையாட போதுமின் என்ன, அப்புறம் ஊர் என் சொல்லினேன் தோழிமேல். இந்த 4 பதிகத்திலும் நீங்கள் தோழிகளை பற்றி பேச்சு வரும்போது எல்லாம் பன்மையில் இருக்குது. ஒரு இடத்துல கூட தோழி அப்படின்ட்டு ஒருமையில இல்லை, பன்மையில் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது, இது ஏன் இப்படி இப்போ தோழிங்கிறது என்னன்னு பார்த்தோம், சம்பந்த ஞானம்னு பார்த்தோம் இல்லையா. சம்பந்த ஞானம் தானே தோழின்னு பார்த்தோம். அதாவது அகாரத்தால் உணர்த்தப்படும் எம்பெருமானுக்கே உரியவன் அப்படின்னு சொல்ல பார்த்தோம். உரியவன் மகாரம்ட்டு, அதாவது எம்பெருமானுக்கே உரியவன் ஜீவாத்மான்ட்டு. அப்போது இந்த எம்பெருமானுடைய குணங்களை பலவிதமாக இருக்குது இல்லையா, ஒன்றும் இல்லை, பல குணங்கள் இருக்குது. ஆகையால் தோழின்னு சொல்லாமல் தோழிமார், எம்பெருமானுடைய பல குணங்களை குறிப்பதற்காக பன்மை உபயோகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. எப்படின்னா, எம்பெருமானின் குணங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ரக்ஷகத்துவம், சேஷித்வம், காரணத்துவம், சரீரத்துவம் முதலையான சம்பந்தங்கள். இதெல்லாம் சம்பந்தம் யார் யாருக்கு, எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும். ரக்ஷகத்துவம், அவரக்ஷனே, அந்த ஆங்கிற பேர் அவனுக்கு இருக்கிறதே, அவன் ரக்ஷகன். ரக்ஷகத்துவம் அவனுக்கு இயல்பானது அப்படிங்கிறதுனால அது ஒரு குணம். அடுத்து சேஷித்வம், அவனை இயல்பான சேஷி, எல்லா ஜீவராசிகளுக்கும் இயல்பான சேஷின்னா அவன் தலைவன். காரணத்துவம், இப்போ நம்ம இருக்கோம், இந்த அண்டம் இருக்குன்னா அதுக்கு காரணமே அவன் தான் இல்லையா அது. அப்புறம் சரீரித்வம், சரீரித்வம்னா அவன் சரீரி, நாம் சரீரம். இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். அவன் தரிப்பவன், நாம் தரிக்கப்படும் பொருள். ஸோ இப்போ 4 குணங்கள் வந்துருச்சா அந்த பிரணவத்திலே, அந்த ஆலே அத்தனை குணங்கள் வந்துருச்சா. ஆகையாலே ரக்ஷகத்துவம், சேஷித்வம், காரணத்துவம், சரீரத்துவம் முதலியான சம்பந்தங்கள். இவன் யாருக்கு ரக்ஷகன், ஜீவாத்மாக்கு ரக்ஷகன். யாருக்கு சேஷி, ஜீவாத்மாக்கு சேஷி. யாருக்கு இவன் காரணமாக இருப்பவன், ஜீவாத்மாக்கு காரணமாக இருப்பார். யாரை தன் சரீரமாக கொண்டவன், ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டவன். ஆகையாலே
இந்த பிரணவத்தில் இத்தனை சம்பந்தங்கள் காட்டப்படுவதால் தோழிமார் என்று அந்த குணங்கள் பலவாக இருப்பதை தோழிமார், தோழியர், தோழிமீர் என்று பன்மையிலே சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தோழின்னு ஒருமையில சொல்லாம தோழியர், தோழிமார்கள், தோழிமீர் அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா எம்பெருமானுடைய அந்த குணங்கள், அந்த சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய குணங்கள் பலவாக இருப்பதால் தோழி என்னாமல் தோழிமார் எனப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த சூத்திர வரிகளின் உள்ளுரை பொருள் திருமந்திரத்தில் சொல்லுகிறபடியே இவ்வான்வாமோடு இறைவனுக்கு ரக்ஷகத்துவம், சேஷித்துவம், காரணத்துவம், சரீரத்துவம் முதலான சம்பந்தங்கள் பலவும் உண்டாகையாலே அந்தந்த சம்பந்தத்தை பற்றிய ஞானத்தினை உடைய வேற்றுமையால் என்க தோழிமீர் என்று பன்மலை குறிப்பிடுவதற்கு காரணம் சம்பந்த ஞானங்கள் பலவாகையாலே அந்த சம்பந்தத்தை உடைய ஞானங்களின் பன்மையை கொண்டு தோழிமார் என்று பன்மையில் அருளி செய்கிறார் என்றபடி. அதேதான் எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை காட்டுகையிலே எம்பெருமானுடைய குணங்கள் பல. உதாரணமாக ரக்ஷகத்துவம், காரணத்துவம், சேஷித்துவம், சரீரித்துவம். இப்போ இத்தனை இருக்கும்போது ஒரு குணம்னு சொல்லவே இத்தனை குணங்கள் இருக்கிறதுனால இப்போ ஒரு குணமும் ஒரு தோழின்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்பெருமானுடைய ரக்ஷகத்துவத்தை உணர்த்துவது ஒரு தோழி, அந்த ஞானம், அந்த அறிவு. அதே மாதிரி எம்பெருமானுடைய காரணத்துவத்தை உணர்த்துவது ஞானம், அது ஒரு தோழின்னு வச்சுக்கலாம். அவன் சரீரியாக இருப்பதை உணர்த்துவது ஒரு ஞானம், அதை ஒரு தோழின்னு வச்சுக்கலாம். ஆகையாலே எம்பெருமானுடைய குணங்கள் பலவாக இருப்பதால் சம்பந்த ஞானத்தை உணர்த்தக்கூடிய அந்த தோழி என்கிற அந்த விஷயம் பலவாக சொல்லப்பட்டு தோழிமீர், தோழிகள் அப்படின்னு சொல்லி பன்மையிலே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதான் எம்பெருமானுடைய குணங்கள் பலவாக இருப்பதை போல தோழிகள், தோழிமீர் அப்படின்னு சொல்லி பன்மையில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏன் ஒருமையில தோழி அப்படின்னு சொல்லாத பன்மையில தோழிமார், தோழிமீர்னு சொல்றதுக்கு காரணம் எம்பெருமானுடைய குணங்கள் பலவாக இருப்பதால், இந்த பிரணவ அர்த்தமாக இருப்பது தோழி என்பதாலே, சம்பந்த ஞானத்தை சொல்லுவதாலே, சம்பந்தம் பலவிதமாக இருப்பதாலே தோழிமீர், தோழிகள் அப்படின்னு பன்மையில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி தாய்னு சொல்லாம தாய்மார்களே அப்படின்னு பன்மையில சொல்றது ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, அன்னையர் என்ற பன்மை வாத்சல்யாதி விவசாய புத்தி பேதத்தாலே, இதுவும் எம்பெருமானுடைய சில குணங்கள். வாத்சல்யாதி குணம், வாத்சல்யம் அப்படிங்கிறது ஒரு குணம், வாத்சல்யாதி குணம் அப்படின்னா அதை போன்ற பல குணங்கள், அதெல்லாம் சொல்றதுனாலே தாய் பேச்சு கூட இது பன்மையிலே சொல்லப்பட்டது. ஸோ இதுக்கு பாசுர வரிகள் சொல்றாங்க. என்னன்னாக்கா அன்னையரும் ஒன்று, அன்னையரும், அன்னையர் நாண எங்கனையோ அன்னை மீர்கள், இதெல்லாம் பன்மை இருக்கு பார்த்தீங்களா. அன்னையே, தாயே அப்படின்னு சொல்லாம அன்னையே, அன்னை மீர், தாய்மார்களே அப்படின்னு பன்மையிலே எப்படி தோழிகளை சொல்றாலும் அதே மாதிரி சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, உபாயமாக இருக்கிற சர்வேஸ்வரனுடைய வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி, கிருபை முதலியன. இப்போ தாய் பேச்சாக இருக்கக்கூடியது எது? நாம பதம் இல்லையா? நம்ம பதத்துல என்ன பண்றோம்? அவனையே நாம் உபாயமாக பற்றுகிறோம். நான் உபாயமாக பற்றக்கூடிய அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாத்சல்யம். இந்த வாத்சல்யம்னு என்னன்னா, இந்த தாய் பசுவானது அப்பொழுது ஈன்ற கன்றின் மீது உள்ள விழுப்பை நக்கி சுத்தம் செய்யும், கொஞ்சம் கூட அருவருப்பே கொள்ளாது. அதே போல எம்பெருமான் இந்த ஜீவாத்மா கிட்ட இருக்கிற அந்த குற்றங்களை நற்றமாக கொண்டு விரும்பி அவற்றை சுத்தம் செய்கிறான். ஆகையால வாத்சல்யம், அது தாய்க்குரிய குணம் இல்லையா, அது வாத்சல்யம். அப்புறம் சுவாமித்துவம், சொத்து, இது என்னோட சொத்து அப்படின்னு நினைக்கிறான். சொத்து சுவாமி, இவன் சொத்துன்னா அவன் சுவாமி. ஆகையால அதுவும் அப்படி சுவாமி தானே சொத்தை காப்பாத்திப்பான். இப்ப நம்மள்ட்ட ஒரு இதனா ஒரு விலை உயர்ந்த நகை போயிடுச்சுன்னா அந்த நகை நம்மளை தேடி ஒரு நாளும் வராது, நாம் தான் அதை தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல ஆகையால் அவனே உபாயம்னு காட்டுறாங்க. அப்புறம் சௌசீல்யம், இப்படிப்பட்டவன் நம்மளோட கலந்து பரிமாறுபவனாக இருக்க வேண்டும், சுலபனாக இருக்க வேண்டும், இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. அந்த சௌசீல்யம், சௌலபியம், பழகுவதற்கு எளிமையாக இருக்கக்கூடியது, ஞானம், இதெல்லாம் மட்டும் இருந்தா போதாது. ரொம்ப நல்லவன், எளிமையா பழகுறேன் எல்லாம் இருக்கே தவிர எப்படி இவனை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லா சக்தியும் இருக்கணும். ஞானம் இருக்கணும், சக்தி இருக்கணும், பலம் இருக்கணும், வீரியம்,
தேஜஸ் எல்லாம் அந்த பகவான் அப்படிங்கிறதுல என்னென்ன குணம் இருக்கோ எல்லாம் இருக்கணும். ஆகையால இப்போ நம்ம அவனே உபாயமாக வேண்டும். அவன் உபாயமாக ஆகும் பொழுது அவனுக்கு இத்தனை குணங்களும் இருக்க வேண்டும். அவனே உபாயமாகிறது எந்த பதத்தால காட்டப்படுது? நம்ம பதத்தால காட்டப்படுது. நம்ம பதம் பேச்சு என்ன பேச்சு? தாய் பேச்சு. ஆகையாலே அந்த நம்ம பதத்தால உபாயம் அவனே என்று பற்றப்படுகையிலே அவன் குணங்கள் பலவாக இருப்பதால் தாய் பேச்சிலும் தாய்மார்கள், அன்னை மீர், அன்னை மீர்கள் என்று இதுவும் பன்மையிலே சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இது விளக்கம் படிச்சுக்கலாம். உபாயமாக இருக்கிற சர்வேஸ்வரனுடைய வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி, கிருபை முதலியவற்றை பற்றி வரும் துணிவின் உருவமான ஞானத்தின் வேற்றுமையால் என்க. புத்தி என்ற சொல் ஈண்டு ஞானத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, புத்தி முதலான சொற்கள் ஞானம் என்னும் பொருளை காட்டும் என்பது அமரம். அது அமரகோசம்னு ஒரு நூல், அதில் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. புத்தி முதலான சொற்கள் ஞானம் என்னும் பொருளை காட்டும். அன்னை நீர் என்று பன்மையில் குறிப்பிட்டதற்கு காரணம் சர்வேஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்கள் பலவாக இருப்பது. அவன் உபாயமாகும் இடத்தில் அவனுக்கு கல்யாண குணங்கள் கணக்கே அற்றது. அது கணக்கே ஆழங்கால முடியாத கடலை போன்றது, சுரங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல சில கல்யாண குணங்கள் அவன் ரட்சகனாக அந்த பிரணவத்திலே சம்பந்தத்தை காட்டுவதால அங்க சொல்லப்பட்டது தோழி மீராட்சி. இங்க அவனே உபாயமாகும் இடத்தில் நம்ம பதத்தால் தாய் பேச்சாக சொல்லப்பட்டதும் பலவாக இருப்பதால் இங்கே அன்னை மீர்கள் அப்படின்னு சொல்லி பன்மையிலே கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவனுடைய குணத்தின் பெருமை எடுத்து காட்டுவது, அந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை எடுத்து காட்டக்கூடிய சொற்கள். இதனால் சம்பந்த ஞானத்திற்கும் உபாயத்தில் துணிவதற்கும், சம்பந்த ஞானம் எது காட்டும்? பிரணவம் காட்டும். அது என்ன பேச்சு? தோழி பேச்சு. உபாயத்தில் துணிவு எதை காட்டும்? நமபதம் காட்டும். அது என்ன பேச்சு? தாய் பேச்சு. துணிவிற்கும் விஷய வேற்றுமையால் உருவ வேறுபாடு உடையாலே தோழிமார், அன்னையர் என்று பன்மை பிரயோகத்திற்கு குற்றமில்லை என்றபடி. இதை ஒருமையில சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பன்மையில சொல்லும் பொழுதும் அது சரிதான், அதுக்கு குற்றமில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு விவரமாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. வாத்சல்யமாவது அன்றீன்ற கன்றின் உடலில் உள்ள வழுவை விரும்பி உண்ணும் பசுவினை போன்று அடியார்களுடைய தோஷங்களை இனிமையாக கொள்ளுதல். இந்த தோஷங்களை அவன் இனிமையாக கொள்றான் எம்பெருமான். எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இவன் தன்னால் அது போக்கிக் கொள்ளவே முடியாது. ஆகையால் அவன் அதை போக்குகிறான், அதை அவன் போக்கியமாக கொள்ளுகிறான். சுவாமித்துவமாவது எல்லா பொருள்களுக்கும் இறைவனாக இருக்கும் தன்மை. சொத்தை உடைய சுவாமி இறைவன் அவன், அந்த தன்மை. சௌசீல்யமாவது பெரியவர்கள் தாழ்ந்தவர்களோடு புறையற கலக்கும் தன்மை. அவனுடைய மேன்மை என்ன, நம்முடைய தாழ்ச்சி என்ன, அதை கொஞ்சம் கூட மனசுல கொள்ளாமல் புறையற வேறுபாடு பார்க்காமல் கலக்கும் தன்மை தான் சௌசீல்யம். இதுவே சீலகுணம் என்பது. ஞானமானது எல்லாவற்றையும் ஒரு காலை எப்பொழுதும் உள்ளபடி அறிதல். இத்தனை ஜீவராசிகளுக்கும் போன முறை என்ன இருந்தது, இந்த முறை என்ன இருக்கு, வரப்போறது என்ன இருக்குன்னு எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஞானம் அது அவனிடத்துல தானே உண்டு. அதுக்கப்புறம் சக்தியாவது பொருந்தாதவற்றை பொறுத்துவிக்கும் ஆற்றல். இதுதான் அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியை கண்டு பயப்படுகிற அந்த வானரங்களை வச்சு கடல் மேல பாலம் கட்டுறது, அது அகடித கடனா சாமர்த்தியம். அதுதான் இங்கே சக்தி அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இயற்கையிலே பகையான அனந்தனையும் கருடனையும் தனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறது. அனந்தனை படுக்கையாகவும் கருடனையும் வாகனமாகவும் வைத்திருக்கும் அந்த அகடித கடனா சாமர்த்தியத்தை தான் இங்கே சக்தி. இது அவன் ஒருவனுக்கே உரியது. அப்புறம் கிருபையாவது துன்பப்படுகிறவர்களை கண்டு ஐயோ என்று இறங்குது. அது இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் கூட கிருபை இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. கிருபை ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு, அதனால தானே அது அந்த வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கே அதுதானே அர்த்தம் சொல்றாங்க. மற்றவர்கள் துன்பத்தை கண்டு இறங்குவது தான் வைஷ்ணவத்துவம். அவர்களுக்கு தந்தையாக இருப்பவர் விஷ்ணு. அவனிடம் இந்த கிருபை என்னும் குணம் இருப்பதற்கு கேட்கவே வேண்டாம். அப்புறம் திருக்குணங்களை பற்றி வரும் துணிவின் உரமான ஞானம் பலவாதலின்
அந்த ஞானங்களின் பன்மையை கொண்டு அன்னையர் என்று பன்மையில் அருளி செய்தபடி என்றபடி அவையாவன வாத்சல்யமும் சுவாமித்வமும் சௌசீல்யமும் சௌலபியமும் ஞானமும் சக்தியும். குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். இந்த தப்பை பார்த்து இப்படி பண்ண இல்லை படு எப்படியாச்சும் விடமாட்டான். அதை எத்தனை பிறவியானாலும் எத்தனை ஒரு உடல்களை நுழைஞ்சு வெளியில் வந்தாலும் அவன் கூடவே போய் அவன் குற்றங்களை கண்டு வெறுவாமல் அவனை தன்னிடம் சேர்த்து கொள்வதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளும் செய்பவன் எம்பெருமான். குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்ற துணிகைக்கு சுவாமித்வம். கோபப்படாமல் மட்டும் இருந்தால் போராது, இவனை கொண்டு வந்து ஒரு நல்ல நிலையில வைக்கணும். அதுக்கு வேண்டிய அந்த சுவாமித்வம் அவனுடைய உரிமை பொருளாக இருந்தால் தானே அவன் செய்வான். ஆகையால சுவாமித்வத்தை கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம். ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கானே, இவன் எப்படி தான் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைக்கும் போது புறையற இவனோடு கலந்து ஐயோ நீ எனக்கு வேண்டியவன் என்று காட்டுகிற அந்த சௌசீல்யம் என்னும் குணம். கண்டு பற்றுகைக்கு சௌலபியம், சுலபமாக இருக்குது. இத்தனை குணங்களோடு இருக்கவன் இவன் எங்கேயோ உனக்கு மேலே இருந்தாலும் வைகுண்டத்திலேயோ பார்க்கடலோ இருந்தால் நாம் பற்றவே முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆகையால சௌலபியத்தின் எல்லை நிலமாக அர்ச்சாவதாரத்திலே அவன் திருக்கோயில்களிலும் நம்மளுடைய திருமாளிகளிலும் இருக்கிறான். ஆகையால பற்றுவதற்கு எளிமையாக அந்த சௌலபியம் என்னும் குணமும் விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள் என்ற குணங்கள். விரோதி ஸ்வரூபத்தை எல்லாம் போக்கணும். இவனுக்கு என்னென்ன இந்த விரோதி ஸ்வரூப்பம் எல்லாத்தையும் போற்றி தன்னை கொடுக்கைக்கு அந்த ஞானம் பக்தி அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு. விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள் என்று முமுட்சுப்படி 137, 38 ஸ்ரீ சூக்திகளை இங்கு நினைவு கூர்க. அதான் பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்த அந்த முமுட்சுப்படியில் இது கொடுத்துருக்கு, அதை இங்கே நினைவு பண்ணிக்கோங்க அப்படின்னு 2 முறை சொல்லி நாம் நல்ல மனசை ஏற்றிக்கிறதுக்காக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ அடுத்த சூத்திரம் கூட பார்த்தலாம். சுலபந்தான், அது ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்பவே சுலபம். அது பார்த்தலாம். பேற்றினை பெறுதலில் உண்டாகும் பதற்றத்தை தலைமகள் என்று கூறுவோமாகில் தலைமகளுக்கு சொல்லும் 7 பருவங்கள் இங்கே எவ்வாறு பொருந்தும் என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. இப்போ தலைமகள் பேற்றுக்கு துவரை, பேற்றில் துவரை தானே நம்ம தலைவின் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற துவரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவி பேச்சு அப்படின்னு சொன்னோம். தலைவின்னா யாரு? பெண் இல்லையா? அந்த பெண்ணு. ஸோ பொதுவாக ஒரு பெண் குழந்தைக்கு 7 பருவங்கள் சொல்லப்படும். அதாவது சின்ன குழந்தையாக 5 வயசு கீழே இருக்கிறதுலேருந்து அவள் 50 வயசு ஆகும் வரை அவளுக்கு பல பருவங்கள் சொல்லப்படும். அந்த பருவங்கள் இந்த தலைவி பேச்சில் எங்கெங்கு உண்டு, எப்படி உண்டு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்னன்னா அந்த சூத்திரத்தில் என்ன சொல்றதுன்னா, அபிலாஷா, சிந்தனா, அனுஸ்மிருதி, இச்சா, ருசி, பரம பக்திகளிலே பேதை முதலான பருவம் கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணிற்கு 7 பருவங்களாவன பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை மற்றும் பேரிளம்பெண். இது அநேகமாக நிறைய பேரில் தேவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தமிழ் படித்தா கண்டிப்பாக இது தெரியத்தான் செய்யும். ஒரு பெண் குழந்தையுடைய 7 பருவங்கள் இங்கே சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை மற்றும் பேரிளம்பெண். இதுதான் பெண்ணுடைய 7 பருவங்கள். இப்போ இந்த தலைவிக்கு இருக்கக்கூடிய இந்த பக்திக்கு இந்த நிலைகள் உண்டா, இதுக்கு சமமான நிலைகள் உண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தியின் 7 நிலைகள் அப்படி இருந்தால் தானே நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். என்னன்னாக்க அபிலாஷை, சிந்தனா, அனுஸ்மிருதி, இச்சா, ருசி, பரபக்தி மற்றும் பரமபக்தி ஆகும். அது 7, இது 7. சரி, பெண் குழந்தையுடைய 7 பருவங்கள், இந்த பக்கம் பக்தியுடைய 7 நிலைகளை கம்பேர் பண்ண போகிறாங்க. இவை ஒப்பிடப்படுகின்றன. இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். பரபரம பக்தியை பரபக்தி, பரமபக்தி என்று பிரித்து கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். பக்தியின் முதல் நிலை அபிலாஷை, முடிவு பரமபக்தி. அதுதான் இதில் உங்களுக்கு பேதை ஃபர்ஸ்ட்டு, பேரிடம்பெண் கடைசி. பக்தி நிலையில் முதல் நிலை அபிலாஷை, முடிவு நிலை பரமபக்தி. இப்போ இது நீட்டாக அப்படியே ஒரு காலம் போட்டிருக்கிறோம். பெண்ணின் பருவம் பேதை பருவம், சின்ன குழந்தை 5 வயசுக்கும் கீழே. அதுக்கு
ஒத்துமையாக கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நிலை பக்தியில் எதுன்னா அபிலாஷை அப்படிங்கிறது. இந்த அபிலாஷைன்னு என்னன்னா, அனுபவிக்கப்படும் விசேஷ பொருளை முதலில் பார்த்தவாறே பிறக்கும் ஆசை. ஃபஸ்ட்டு முதல்ல இம்ப்ரெஷன், முதல்ல பார்த்த உடனே அது நமக்கு வேணும்னு தோன்ற அந்த ஆசை, அதுக்கு பேர் தான் அபிலாஷை. அதை பெண் குழந்தையோட எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னாக்கா பேதை. அந்த பேதை பருவத்தை பக்தியில் அபிலாஷைன்னு சொல்லலாம். அது அனுபவிக்கப்படும் விசேஷ பொருளை முதலில் பார்த்தவாறே பிறக்கும் ஆசை, முதல்ல பார்த்த உடனே பிறக்கிற ஆசை. ரெண்டாவது பருவம் பெண்ணுக்கு எதுன்னா பெதும்பை அப்படிங்கிற பருவம். அதுக்கு பக்தியோட நிலை, அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற பக்தியோட நிலை என்னன்னா சிந்தனா. அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது. ஐயோ நீ பார்த்தோமே, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்ட்டு அதை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறது. பார்க்கப்பட்ட பொருளை பற்றி நினைவாகிய சிந்தனை. அன்னைக்கு முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதையே திரும்பி 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 யோசிச்சுட்டே இருக்கிறது தான் அது சிந்தனா அப்படிங்கிறது பெதும்பை அப்படிங்கிற பருவத்தோடு ஒப்பிடத்தக்கது. மூணாவது மங்கை பருவம். அதுக்கு ஒப்பிடப்படுகிற பக்தி நிலை என்ன? அனுஸ்மிருதியின் பேர். அது என்னன்னா, அந்த நினைவு இடைவிடாமல் செல்லுதல். ஸோ பார்த்தப்புறம் நினச்சப்புறம் அந்த நினைவு இடைவிடாமல் இன்டரப்ஷன் இல்லாமல் போயிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் அனுஸ்மிருதின்னு பேர். அது எதோடு ஒப்பிடப்படுது? இந்த மங்கை பருவத்தோடு ஒப்பிடப்படுது. அடுத்தது மடந்தைங்கிற பருவம் தான் பெண்ணுக்குரிய பருவம். இங்கே பக்தி நிலையில் அது இச்சா அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொருளை அவசியம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிற இச்சை. ஸோ பார்த்தா அதை பற்றி யோசிச்சா அதை பற்றி அதை அடைய வேண்டுங்கிற ஆர்வம், இடைவிடாத சிந்தனை, அப்புறம் அதை அனுபவிக்கவே வேண்டும் என்கிற அந்த இச்சை. அதுக்கு அடுத்தது அறிவை. பெண்ணில் பருவம் அறிவை. அதுக்கு இணையான பக்தி நிலை ருசி. அந்த ருசி என்னென்ன? அந்த ஆசை வேறு எந்த இனிய பொருளாலும் மாற்ற முடியாதபடி முதிர்வது. பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அந்த சிந்தனையிலே இருந்தவென்று அதை தவிர இன்னொன்று வேண்டாம், வேற எதை கொண்டும் அந்த இச்சையை மாற்ற முடியாது அப்படிங்கிற நிலை வரும். அதுக்கு தான் ருசின்னு பேர். அது இங்கே அறிவை என்கிற அந்த பெண் பருவத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அடுத்தது தெரிவை தான் பரபக்தி நிலை. என்னென்ன? அப்பொருளோடு கலவி இன்பத்தையும் பிரிவு துன்பத்தையும் ஏற்படுங்க. சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பொருளோடு கலந்து இருப்பது பேரானந்தம். அந்த பொருளை ஒரு கணம் பிரிந்தாலும் அது சொல்ல முடியாத துன்பம். அதுதான் பரபக்தி அப்படிங்கிற நிலை. அதை எந்த பெண் பருவத்தோடு ஒப்பிடலாம் அப்படின்னாக்கா தெரிவை. அப்புறம் முதிர்ந்த நிலை பேரிளம்பெண். ஒரு பெண்ணுக்கு முதிர்ந்த நிலை பேரிளம்பெண். அதுதான் பரமபக்தி. பரமபக்தினா அப்பொருளை பிரிந்தால் மூச்சு அடங்கும்படியான நிலை. அதுதான் பரமபக்தி. ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த பரமபக்தி அப்படிங்கிற நிலை வரும் வரைக்கும் அதுதான் பரிபக்குவ நிலை. அந்த ஜீவனுடைய பரிபக்குவ நிலை அது வர வரைக்கும் எம்பெருமான் அவங்களை கொண்டு போயிட்டே இருக்கிறான். அதுதான் இந்த பெண்ணினுடைய இந்த பருவங்களும் பக்தியினுடைய பல நிலைகளும் இங்கே ஒப்பிட்டு பார்த்து ஒரு இது போட்டு வச்சிருக்கோம். ஆகையால கடைசியானது எதுனா பேரிளம்பெண். அதுதான் பரமபக்தி. அந்த பரமபக்தி ஆகிய நிலையிலே அப்பொருளை பிரிந்தால் மூச்சு அடங்கும்படியான நிலை. அதுதான் பரமபக்தி. பரபக்தி, பரஜானம், பரமபக்தி தான் மிக உயர்ந்த நிலை. அதை அடைஞ்சிட்டாக்கா அந்த பொருளை இங்கே பொருளைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சம்பிரதாயத்தில் எம்பெருமானை ஒரு கணம் பிரிய நேர்ந்தாலும் மூச்சு அடங்கும் அப்படிங்கிற நிலை வர்றது தான் இங்கே பரமபக்தி. அது இந்த பெண்களோடு ஒப்பிடும்போது அந்த பேரிளம் பருவம் அப்படிங்கிற அந்த இதோட ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. பேதை முதலான பருவம் கொள்ளும் என்பதால் பக்தியின் வடிவமாக பேற்றில் பதற்றத்திற்கும் பக்தியின் முதல்நிலை தொடங்கி முடிவு நிலை ஈரான நிலை விசேஷங்களும் 7 பருவங்களாக கொள்ளலாம் எனப்பட்டது. எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு 7 பருவ நிலைகள் இருக்கோ அதே போல் இந்த பக்திக்கும் அந்த 7 நிலைகள் உண்டு அப்படிங்கிறத இங்கே அழகாக காமிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போது அடுத்ததும் கொஞ்சம் ரொம்பவே பெருசு, அதனால் இன்றைக்கி இதோட நிற்க வச்சுட்டு இது வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை கருத்து பரிமாற்றம் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அடியேன் ராமா.